ஹே கைஸ், அனிமேஷன் படம்னாலே சின்ன பசங்க பார்க்குறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக சூட்டோபியா படத்தை பார்த்தே ஆகணும். கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு சாதிக்கணும்னு ஒரு பொண்ணு வருவாள்ல, அதே கதை தான். ஆனால் இங்கே ஹீரோயின் ஒரு முயல் குட்டி. அவளுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எல்லாரும் நீ ஒரு முயல்னு கிண்டல் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவள் மிருகங்கள் மட்டுமே வாழ்கிற சூட்டோபியா அப்படிங்கிற பெரிய சிட்டிக்கு போலீஸ் ஆஃபீஸராக வர்றா. வந்த இடத்துல அவள் கைக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வருது. அந்த கேஸை 48 மணி நேரத்தில் சால்வ் பண்ணலைன்னா அவள் வேலை போயிடும். இந்த கேஸை சால்வ் பண்ண அவளுக்கு பிடிக்காத நரி கூட ஜோடி சேர வேண்டியிருக்கு. ஸோ இந்த கேஸை அவள் சால்வ் பண்ணாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் அனிமேஷன் தான். இந்த படத்தில் அந்த சூட்டோபியா அப்படிங்கிற சிட்டியை கிரியேட் பண்ணியிருக்க விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலைவனம், பனிப்பிரதேசம், எலிகளுக்கான குட்டி குட்டி பிரதேசம்னு சூப்பராக ஒவ்வொன்றையும் பார்த்து செதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது பாசிட்டிவ், படம் முழுக்க சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் ஸ்லாத் வர்ற அந்த ஆஃபீஸ் சீன்லாம் தியேட்டரில் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதுவும் தமிழ் டப்பிங்கில் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. மூணாவது பாசிட்டிவ், வெளியிருந்து பார்க்குறதுக்கு இது சாதாரண படமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது. யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு ஒரு அருமையான மெசேஜை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நரினா ஏமாற்றும், முயல்னா பயப்படும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை இந்த படத்தில் உடைச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைகளோட ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படம் பார்க்கணுன்னா கண்ணை மூடிட்டு இந்த படத்தை செலக்ட் பண்ணுங்கள். அனிமேஷன் படம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.